ஆமியா அண்ணாடா நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிஜிஎஸ் தமிழச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிரைட்டோட எஃப்எஃப் தான், தி டெவில்ஸ் அப்சஷன் பார்ட் 11. ஸோ லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட க்ளோஸாக வந்திருப்பான். ஸோ அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஸோ கிஸ் பண்ணிக்கிட்டே உங்களை பெட்டில் தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிஸ் பண்ணுற கேப்லேயே உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாகவே அன்ட்ரெஸ் பண்ணி விட்டுருப்பான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. நீங்களாக பிரைட்டை பார்க்காம அப்படியே உங்கள் கண்ணை முடிக்கிறீங்க. ஸோ பிரைட்டாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறான். பிகாஸ் இதுக்கு முன்னாடி உங்கள் வெட்டிங் நைட் அப்போ பிரைட் வந்து உங்களை ஸ்டிப் பண்ண சொல்லியிருப்பான். பட் ஆனால் வந்து அந்த டைமில் உங்கள் பாடியை பார்த்துருக்க மாட்டான், உங்கள் ஃபேஸை மட்டுமே பார்த்துட்டு அப்படியே வந்து போயிருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவனாக உங்கள் பாடியை பார்க்கும் போது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு, பிரைட் என்னாச்சு? ஏய் இதெல்லாம் எப்படி ஆச்சு? பிரைட் எப்படி ஆச்சு? பிரைட் என்னடி உடம்புக்காச்சு? இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து கத்துறான். ஸோ நீங்களாம் வந்துட்டு பிரைட் என்ன கேட்குறீங்க? எப்படி எப்படி இவ்வளோ பரீஸ் உன்னோட உடம்புல அங்கங்கே ரத்தம்லாம் கட்டியிருக்கு எப்படி எனக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து கேட்கும் போது நீங்களாக வந்துட்டு அப்படியே உங்கள் ஃபிங்கர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த மவுத்தில் வைக்கிறீங்க. ஸோ பிரைட்டாக வந்துட்டு எனக்கு புரியுது வயன், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, அதை மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து கேட்கவும் நீங்களாக வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே பிரைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இங்கே பாரு வயன், உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு ஒழுங்காக சொல்லு. பிரைட் அது வந்து வயன், என்னோடய பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணாதடி, உண்மையை சொல்லு, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் அந்த ஹார்வின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்களா இல்லை ஹார்வின்க்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்புறம் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, எவன்டி உன் மேலே கை வச்சான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து கேட்கும் போது நீங்களா அப்படியே டியராக ஆகிட்டு போய் பிரைட்டை பார்க்குறீங்க. வயன், நான் உனக்கு சத்தியம் பண்ணுறேன், இந்த விஷயத்த உனக்கு எவன் பண்ணாலும் அவனுக்கு சாவு கொட்டூரமாக இருக்கும். அவனே வந்து என்கிட்ட காலில் விழுந்து என்னை சாவடிடான்னு சொல்லி கேட்பான். அதுவும் உன் கையால் தான் சாவடிப்பேன், உண்மையை சொல்லு, இதெல்லாம் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து கேட்கவும் நீங்களா வந்துட்டு அது அது வந்து என்னோட அப்பா, அவர் தான் எல்லாத்தையும் பண்ணார், எனக்குன்னு தெரியாது பிரைட். ஆனால் எங்கள் அம்மா எப்போ இறந்தாங்களோ அப்பத்துலேருந்து டெய்லி நைட்டு குடிச்சிட்டு என்னை அடிப்பார். நான் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுவேன், பட் எனக்கு எந்த பவரும் இல்லைல்ல. நான் அவர் என்ன சொன்னாலும் கேட்டு தானே ஆகணும். அதனால் யாருமே அவரை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸ்டாப் பண்ணால் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால தான் என் அப்பா தான் இது எல்லாத்தையும் பண்ணார் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா அப்படியே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறீங்க. ஸோ பிரைட்டுக்கு எல்லாமே புரியுது. ஸோ பிரைட்டு உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்களா வந்துட்டு சாரி, உங்ககிட்ட இத்தனை நாள் நான் மறைச்சதுக்கு சாரி. பொண்டாட்டி எனக்கு புரியுதுடி, எனக்கு புரியுது, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கல்ல, இப்போ நான் இருக்கல்ல, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து ரூமை விட்டு போகிறான். ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் ஏஞ்சி உட்காந்துட்டு எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே தலையை பிச்சுக்கலாம் போல் இருக்குது. ஸோ உங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்களா உங்கள் ரூம்லேயே தான் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ டைம் எப்படி போச்சுன்னு உங்களுக்கும் தெரியல. ஸோ ஈவினிங் போல் ஒரு மெய்டாக வந்துட்டு, மேம் பாஸ் உங்களை கூப்பிட்றாங்க, ஸோ கொஞ்சம் கீழே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்துட்டு உங்களை பவ் பண்ணிட்டு சொல்லவும் நீங்களா பிரைட் வந்துட்டாரா? வந்துட்டார் மேம், அவர் உங்களை சீக்கிரமாக வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கா இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. ஸோ நீங்கள் கீழே போய் பார்க்கவும் பிரைட்டாக வந்து கவுச்சில் அப்படியே ரொம்ப டயர்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பொறுமையாக நடந்து போகும்போது அந்த சைடில் இருந்து சீஃப் மெய்ட் வந்துட்டு அப்படியே உங்கள் கையில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் அவங்கள பார்க்குறீங்க.
இன்னும் பாஸ் வந்து எதுவுமே குடிக்கல. நீங்க குடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் உங்கள பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் அவங்கள பார்த்துட்டு ஜென்யூனா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, அப்படியே தலையாட்டிட்டு அந்த வாட்டர் எடுத்துட்டு போறீங்க. ஸோ பிரைட்டா வந்துட்டு அப்படியே கண்ண மூடிட்டு படுத்துட்டு இருப்பான். அவனோட ஹெட்ட வந்து அப்படியே சோஃபால சாய்ச்சிட்டு, ஸோ நீங்களா வந்துட்டு பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. ஸோ பிரைட் அப்பதான் ஐஸ ஓப்பன் பண்ணி உங்கள பார்க்குறான். "ஏய்! எப்படி வந்த? ஆ?" "அது இப்பதான்." "சரி வா உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் அவங்கள பார்த்துட்டு உட்கார சொல்கிறான். ஸோ நீங்களா பிரைட் கிட்ட அப்படியே கிளாஸை கொடுக்கவும், பிரைட் அப்படியே உங்களை பார்த்துட்டு, "என்னது இது புதுசா? ஆ எப்போவும் இப்படிலாம் பண்ண மாட்டியே?" "ம் எப்பவும் இப்படி பண்ண மாட்டேன். இன்னையிலேருந்து பண்ணலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரைட்டை பார்த்து சிரிச்சுக்கிட்டு சொல்கிறீங்க. ஸோ பிரைட்டாக வந்து அந்த கிளாஸை அப்படியே உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு ஒரே கல்ப்பில் அந்த வாட்டர் ஃபுல்லாகத்தையும் குடிச்சிடுறான். ஸோ நீங்களாம் அதை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ பிரைட் அப்படியே அவனோட லிப்ஸை வைப் பண்ணிவிட்டு, "என்னடி ஆ சிரிக்கிற? என்ன விஷயம்?" "அது ஒன்றும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா வந்து அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஸோ பிரைட் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு, "உட்காரி" அப்படின்னு சொல்லிட்டு அவனா வந்துட்டு உங்களை பார்த்து சொல்கிறான். ஸோ நீங்களா, பிரைட் எல்லாரும் இருக்காங்க, நம்ம வேற எங்கேயாச்சும் பேசலாமே. "ஏய் கர்ரி" அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து சொல்லவும், நீங்களா பிரைட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல போய் உட்கார பார்க்குறீங்க. ஸோ பிரைட்டா, "ஏய் எங்கடி போகிற? உட்காரு." "ஏய் எத்தனை தடவை சொல்லியிருக்க உட்காருன்னா, இதான் உனக்கு ஸ்பெஷல் சீட் இருக்கேடி எப்போவுமே." "எனக்கு புரியலை." "ஏய் உனக்கு தான் எப்போவுமே ஸ்பெஷலாக ஒரு சீட் வச்சுருக்கேனே." பிரைட், "நான் பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து கேட்குறான். ஸோ எல்லோரும் முன்னாடி உங்களை பொண்டாட்டின்னு கூப்பிட்டது உங்களுக்கா செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே தலையை கீழே குனிஞ்சிக்கிறீங்க. "ஏய் என்னடி மூஞ்செல்லாம் அப்படி செவக்குது? நான் ப்ளஷ் ஆகுறியா? ஆ வெக்கப்படுறியா? சொல்றி, உன் வெக்கத்தை எனக்கும் கொஞ்சம் காட்டலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து சொல்லவும், நீங்களா, "சோ பிரைட் இங்கே எல்லாரும் இருக்காங்க, என்ன பேசுகிறீங்க நீங்கள்?" "ஏய் எவன் இருந்தா எனக்கு என்னடி? ஆ என் பொண்டாட்டி வெக்கப்படுறத நான் பார்க்குறேன், நான் பார்க்கக்கூடாதா? அது ஏய் சொல்றி, நான் பார்க்கக்கூடாதா?" பிரைட், "ஏய் பார்க்கலாமா கூடாதா? அதை மட்டும் சொல்லு." "உங்களுக்கு இல்லாத உரிமையா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், பிரைட்டாக அப்படியே ஸ்மர்க் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படி இழுக்கிறான். ஸோ நீங்களாக வந்துட்டு பிரைட்டோட லேப்லேயே போய் உட்காடுறீங்க. பிரைட், என்ன பண்ணுறீங்க? "ஏய் உனக்கு தான் ஸ்பெஷலாக எப்போவுமே ஒரு பிளேஸ் இருக்கும்னு சொன்னல." பிரைட், "ஏய் என் லேப்பு தாண்டி அது, உனக்கு மட்டும் தாண்டி இந்த இடம்" அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து சொல்லவும், நீங்களாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே பிரைட்டை பார்க்குறீங்க. ஸோ அப்போ கரெக்டாக ஜேம்ஸ் வந்துட்டு, "பாஸ் நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் பண்ணிட்டோம், ஸோ இப்போ நீங்கள் வந்தால் மட்டும் போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அவனாக வந்துட்டு அங்கே நிற்கிறான். ஸோ ஜேம்ஸ் வந்ததும் நீங்கள் லேப்பை விட்டு எந்திக்க பார்த்துருப்பீங்க. பிரைட்டாக உங்கள் வெயிஸ்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு உங்களை உட்கார வச்சுருப்பான். ஸோ உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. பிரைட், "உங்களுக்கு ஒர்க் இருக்குது போங்க, இப்போ என்னை விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக எந்திக்க ட்ரை பண்ணுறீங்க. "செல்லம் நீயும் தான் என் கூட வர புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனாக வந்து உங்களையும் எழுப்பி விட்டுட்டு அவனும் அப்படியே கவுச்சிலேருந்து எழுந்திட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். பிரைட், "எங்கே? உனக்கு தெரியும்டி, கூடிய சீக்கிரம் உனக்கு தெரியும், அங்கே போனோடனே நீ தெரிஞ்சுக்க தானே போகிற" அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறான். பிரைட், "ப்ளீஸ் ஏதாவது சஸ்பென்ஸா? இல்லை சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்களா? ஏய் உனக்கு ரொம்ப பிடிக்கும்டி புரியுதா, நீ ரொம்ப என்ஜாய் பண்ணுவ" அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்துட்டு உங்கள் கிட்ட வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களா, பிரைட் எல்லாரும் இருக்காங்க, இருந்தா நடி, எவனுக்கு பார்க்க தைரியம் இருக்குது சொல், எவனுக்கு இங்கே பார்க்க தைரியம் இருக்குது? என்னை மீறி நம்ம இப்படி இருக்கிறத எவன் பார்ப்பான்? பார்த்தா அவனை உயிரோடு விட்டுருவேனா? இதெல்லாம் நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா வந்து மறுபடியும் சிரிக்கிறீங்க. "ஏய் என்னடி இது புதுசா? அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து கேட்குறான். என்னது?" "இல்லை சிரிக்கலாம் செய்கிற, அது வந்து இது வரைக்கும் முன்னாடி சிரிச்சதே இல்லையா நீ? ஜேம்ஸ் கிட்ட சிரிப்பா, அந்த டீனா கிட்ட சிரிப்பா, கேட்ஸ் கிட்ட சிரித்து பேசுவேன், மெய்ட்ஸ் கிட்ட சிரித்து பேசுவேன், என்கிட்ட மட்டும் சிரிக்கவே மாட்டேன். என்னது இது புதுசா? அது வந்து பிரைட் உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்கள், நான் இனிமேட்டு இப்படி பண்ண மாட்டேன்." "ஏய்
யாரு சொன்னா பிடிக்கலன்னு? நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்குடி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் என் முன்னாடி சிரி, பட் ரொம்ப சிரித்து கண்ட்ரோல் இழக்கிற அளவுக்கு சிரிச்சிடாத, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து விங்க் பண்ணிட்டு சொல்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே ரொம்ப ப்ளஷ் ஆகுறீங்க. அங்கே இருக்கிற காட்ஸ்லாம் வந்து உங்களை பார்க்குறாங்க. பட் உங்களுக்காக வந்துட்டு பிரைட் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. செல்லம் மறந்துட்டேன்டி, இதில் உனக்கு வச்சு இந்த சர்ப்ரைஸை மறந்துட்டேன், வா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து உங்களை பேஸ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ உங்களுக்காக ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து அங்கங்கே பிளட் ஸ்டெயின்ஸாக இருக்குது. ஸோ அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் பார்க்க உங்களுக்காக ஒரு மாதிரி கொமட்டுது. ஸோ நீங்களா பிரைட்டோட கையை பிடிச்சிக்கிறீங்க டைட்டாக. நாடி பயப்படுறியா? இப்போ பிரைட், இங்கே எதுக்கு நம்ம வந்தோம்? பயப்படாது சொல்லும், உன்னோட சர்ப்ரைஸை நான் இங்கே தான் வச்சுருக்கேன். பிரைட், வாடி, உனக்கு பிடிக்கும். என் மேலே நம்பிக்கை இல்லையா? பிரைட், என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்குது பிரைட். அப்புறம் என்ன, வாடி அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து உங்களை பேஸ்மெண்ட் கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்களாம் அப்படியே பேஸ்மெண்ட் போய் பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அப்பா தான் அப்படியே அந்த சேரில் கட்டி போட்டிருக்காங்க. உங்களுக்கு அதை பார்க்க அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்களாம் அந்த இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நின்றுட்டுருக்கீங்க. பிரைட், இவரை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? பிரைட், என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக கேட்கும் போது, ஸோ பிரைட் ஒரு ராட் எடுத்துகிட்டு வந்துட்டு, சொல்லும் இந்த கை தானே நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை அப்படியே வந்து ஒரு ராடை வச்சு அடிக்கிறான். ஸோ அவரை பிரைட், பிரைட் உனக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறியா? நான் பொண்டாட்டியோட அப்பா. ஓ, நீ என் பொண்டாட்டியோட அப்பா இல்லை? ஐயோ மாமனாரே, டேய் என் மாமனார்ரா இந்த ஆள். இவருக்கு இப்பெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா? நானா நீங்கள் கொஞ்சம் கூட அறிவில்லாத பாய்ஸாக இருக்கீங்களே. சாரி மாமா, புது பசங்க, அதனால் உங்களை பற்றி யாருக்கும் தெரியாது. அதுவும் இல்லாமல் தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நேரத்துக்கு ஒன்று உயிரோடையே விட்டுருக்க மாட்டாருங்கன்னா பார்த்துக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டு சொல்லவும் நீங்களும் அப்படியே ஷாக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பிரைட், அப்பா எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? பொண்டாட்டி, நான் தான் சொன்னல, உன்னை எவனாச்சும் கஷ்டப்படுத்தினானா அவனை உயிரோடையே விட மாட்டேன். உன் உடம்புல இவ்வளோ காயத்தை உண்டாக்கணும் இவனை எப்படி நான் உயிரோட விடுவேன்னு நீ நினச்சிட்டு இருக்க? அது மட்டும் இல்லடி, எனக்கும் உங்கள் அப்பனுக்கும் ஆல்ரெடி பழைய பாக்கி நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு தீர்த்தரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து திரும்பி பார்க்குறான். ஸோ உங்கள் அப்பாவா? பிரைட், நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை பார்த்துக்கோ. நான் என்னதான் பண்ணியிருந்தாலும் இப்போ உன்னோட மாமனார், அதனால் ஓ மாமனார் ஆமாம்ல, என் மாமனார் வேலை இல்லை. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்படியே முதுகில் குத்துனவன் தான்டா நீனு அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து முறைச்சி பார்க்குறான். ஸோ நீங்களாம் வந்துட்டு பிரைட்டை பார்க்குறீங்க. சரி சொல்லும், எங்கள் அப்பா நீ ஹர்ட் பண்ணியிருக்கான், எனக்கும் நிறையா பண்ணியிருக்கான், அதுக்கெலாம் திருப்பி தர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து உங்களை பார்க்குறான். ஸோ நீங்களும் பிரைட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பிரைட்டாக அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாரையுமே வந்து தள்ளி போக சொல்லிவிட்டு உங்கள் அப்பாவை போட்டு செம்மையாக அடிக்கிறான். ஸோ உங்களுக்கா பயங்கரமாக பயமாக இருக்குது. பிரைட் விட்டுருக்கும் பிரைட், அவர் என்ன தான் பண்ணியிருந்தாலும் என்னோட அப்பா. என்னது? ஓ அப்பனா? நேச்சலாம் இப்படிப்பட்ட கேடு கெட்டவனை போய் உங்கள் ஒப்பன்ற பிரைட். என்னடா அவர்கிட்ட சொல்லியா? பிரைட், நீ எல்லாம் மீறி போயிட்டுருக்க. ஓ சரி ஓகே, ஏன்னா இப்போ உன்னை கொண்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு என் பொண்டாட்டி என்னை வெறுத்துடக்கூடாதுல்ல. ஐயோ எங்கள் அப்பா அப்பாவி என் புருஷன் ராட்சஸை கொண்டுட்டான்னு அதனால் அவளுக்கு எல்லாம் உண்மையும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து உங்களை பார்க்குறான். சலம், உனக்கு ஒன்று தெரியுமா? நீ அப்பன்னு இப்போ கூப்பிடுறவன் அப்பனுக்கு அவனை தகுதியே இல்லாதவன். அதாவது உங்கள் அம்மாவை இந்த சொத்து பணத்துக்காக கொண்டுட்டான். உங்கள் அம்மா ஒன்றும் நார்மலாக சாகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்லவும் உங்களுக்கா செம்ம ஷாக்காக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. வயன் அவன் சொல்கிறது நம்பாத, அவன் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுறான், நம்பாத, அவனை ஏமாத்துறான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஸோ நீங்களாம் எதுவுமே பேசாமல் அப்படியே பிரைட்டை பார்க்குறீங்க. எவிடன்ஸ் கொடுக்கட்டா? அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா ஒன்று உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நல்லவனா உண்மையாலாம் இல்லை, ஓகேவா? இவன் ஒரு உத்தமனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து சொல்கிறான். ஸோ நீங்களாம் அப்படியே பார்க்குறீங்க பிரைட்டை. ஓ இன்னைக்கு எவிடன்ஸ் காட்டணும்ல?
பேங்க் அங்கங்கே பிரான்ச் வச்சுக்கிற மாதிரி உங்கள் அப்பா அங்கங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டு சொல்கிறான். ஸோ உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க, உங்களுக்கே அருவருப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே எதுவுமே பேசாமல் அப்படியே வெளியே போக ட்ரை பண்ணுறீங்க. அப்போ கரெக்டாக பிரைட் உங்கள் கையை பிடிச்சிட்டு எங்காச்செல்லாம் போகிற? ரைட், நான் போகிறேன், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, அவரை பார்க்க பார்க்க எனக்கு வெறுப்பு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா சொல்லவும், அச்சோ டாட்டி ஏன்டி இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க? உன்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கான், அவனை உயிரோட இல்லாமா? உயிரோட இல்லாமா? என்னக்கா இருந்தாலும் உங்கள் அப்பனை நான் கொல்றது தான், அது ஏன் இன்னைக்கா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து கன் எடுக்கிறான். ஸோ பிரைட்டு கன் எடுக்கவும் உங்களுக்கா ரொம்ப பதறுது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பிரைட் வேணாம் பிரைட், நான் எதுவுமே பண்ண மாட்டேன் உங்கள் அப்பனை, புரியுதா? ஏன்னா உங்கள் அப்பனை கொல்ல போகிறதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டை உங்களை பார்த்து சொல்கிறான். ஸோ பிரைட் இப்படி ஒன்று சொல்லவும் உங்களுக்கா ரொம்ப ஷாக்காக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிரைட் வேணாம் பிரைட் ப்ளீஸ், பிரைட் வேணாம் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா பேக் நடந்து போகிறீங்க. ஸோ அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் அவங்கள இழுத்துட்டு வந்து பிரைட் கிட்டே நிற்க வைக்கிறாங்க. பிரைட் ப்ளீஸ், இதை மட்டும் எனக்கு பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா பிரைட்டை பார்த்து சொல்கிறீங்க. ஸோ பிரைட்டாக அப்படியே உங்களுக்கு பேக்கில் வந்து நின்றுட்டு அந்த கன்னை உங்களை ஹோல்ட் பண்ண சொல்கிறான். ஸோ நீங்களாம் வந்துட்டு உங்கள் கை நடுக்கத்தோடு அந்த கன்னை பிடிச்சிட்டு இருக்கீங்க. சொல்லும் ஏன்டி இவ்வளோ நல்லவளாக இருக்க, இப்படி பண்ணியே நான் உங்ககிட்ட இழுத்துட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடுங்கிறத பார்த்துட்டு பிரைட்டாக வந்து அப்படி ஸ்மோக் பண்ணிட்டு சொல்கிறான். ஸோ நீங்களா பிரைட் என்னை பழி வாங்கணும் தானே கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்க, இதுவும் உங்கள் ரிவென்ஸில் ஒரு பிளானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா வந்துட்டு அப்படியே டியர்ஸோடு கேட்குறீங்க. ஸோ பிரைட்டாக இதுவும் என் ரிவென்ஸோட ஒரு பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் ஒரு வார்த்தை சொல்லவும் உங்களுக்கு அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரோ வந்து உங்கள் ஹார்ட்டில் கத்தியை வச்சு குத்துற மாதிரி இருக்குது. உங்களால் அந்த பெயினை சுத்தமாக தாங்கிக்க முடியல, ரொம்பவே அப்படியே உடஞ்சி போயிடுறீங்க. ஸோ பிரைட்டாக அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, இப்போது நான் 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணுவேன்னா நீ வந்து உங்கள் அப்பனை ஷூட் பண்ணுவியா, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டு சொல்கிறான். ஸோ உங்களுக்கா பிரைட் வேணாம் பிரைட், செல்லம் நல்லாயிருக்கும், ஏன் இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகிறத அழுது முக்கையாக்குற? பாரு எல்லாருக்கும் அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நீ மட்டும் ஏன்டி இப்படி போர் அடிக்கிற? பிரைட் ப்ளீஸ், அப்பா வேண்டாம், அப்பா பாவம், அப்பா வேணாம் தாண்டி நானும் சொல்கிறேன், அவன் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக அவங்கள பார்த்து சொல்லும் போது நீங்களாம் வந்துட்டு பிரைட் ப்ளீஸ் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக அழுறீங்க. ஸோ பிரைட் நீங்கள் இப்படி கேட்க செம்ம டென்ஷன் ஆகிட்டு அந்த கன்னை அப்படியே பிடுங்கிட்டு உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு அவரோட கையை பிடிச்சி உடைக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவா கத்துறாரு. ஸோ நீங்களா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ நீங்கள் போகும்போது கரெக்டாக அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாருமே உங்களை பிடிச்சிடுறாங்க. ஸோ பிரைட்டாக திரும்பி பார்க்குறான். செல்லம் எதுக்கு அழுவுற? அழாத, இந்த கை தானே ஒன்று அடிச்சுது, இந்த கை தானே எங்கள் அப்பனை கொன்னது, அதுவும் இல்லாமல் அதனால் இந்த கை உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து அந்த உடச்ச கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு சொல்கிறான். உங்கள் அப்பாவா ரொம்ப பெயினில் அப்படியே கத்துறாரு. ஸோ நீங்களாக வந்துட்டு பிரைட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பிரைட்டாக உங்கள் அப்பாவை செம்மையாக ஹர்ட் பண்ணுறான். ஒரு நைஃப் எடுத்து அப்படியே உங்கள் அப்பா காலிலே ஸ்டாப் பண்ணுறான். வயன் காப்பாற்றுமா, உங்கள் அப்பாவை பாரு எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவா கத்துறாரு. ஸோ உங்களுக்கா என்ன பண்ணுறேன்னு தெரில, நீங்கள் அப்படியே ஹெல்ப்லெஸ்ஸாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. எடுங்க பிரைட் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க பிரைட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்துட்டு பிரைட்டை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பட் பிரைட்டாக கேட்குற மாதிரி இல்லை. ஸோ உங்கள் அப்பாவோட க்ரீம் மட்டும்தான் அந்த பேஸ்மெண்ட்டில் எக்கோ அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்களா பிரைட் ப்ளீஸ் போங்க பிரைட் நிறுத்துங்க பிரைட் ப்ளீஸ். நிறுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து அந்த நைஃபை தூக்கி போடுறான். ஸோ அது அந்த ரூமில் எங்கேயோ போய் விழுகுது. ஸோ நீங்களா அப்படியே பார்க்குறீங்க பிரைட் போதும் தான் செல்லம், நிறுத்திக்கலாம் சரியா, எல்லாத்தையும் நிறுத்திடலாம், உங்கள் அப்பனோட மூச்சு கொண்டோம்
அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அந்த கன் எடுத்து அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸில் ஹோல்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு பேக்கில் வந்து நிற்கிறான். ஷூட் பண்ணுறி ரைட், ஷூட் பண்ண சொல்லும். உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கான், ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக அவங்க சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு சொல்கிறான். ஸோ நீங்களா பிரைட் பிரைட் ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் பிரைட் பிரைட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக கெஞ்சுறீங்க. பட் பிரைட்டாக சொல்லும், எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இங்கேருந்து போகலாம், புரியுதா? இது எல்லாமே உங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு பண்ணதுனால மட்டும்தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் உங்களை பார்த்து சொல்லும் போது நீங்களாக வந்துட்டு பிரைட்டை போய் ஷாக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. குமா ஷூட் பண்ணலாமா? எங்கே ஷூட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு உன்னை எட்டி உதச்சான்ல அந்த காலில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக வந்து ஷூட் பண்ணுறான். அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை கத்துறாரு. ஸோ உங்கள் அப்பா கத்துறதை பார்த்துட்டு பிரைட் பிரைட் ப்ளீஸ் பிரைட் இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக கதறும் போது பிரைட்டாக நான் என்ன சொன்னாலும் கேட்கணும், புரியுதா? நான் என்ன சொன்னாலும் கேட்பதுண்ணா, நான் சொன்னால் கேட்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டாக உங்களை பார்த்து கேட்குறான். ஸோ நீங்களாக எதுவுமே பேசாமல் அப்படியே பிரைட்டே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பிரைட்டோட இந்த டெவலிஷான சைடு வந்து உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையிலே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த பிரைட் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் முடியாதுன்னு உங்கள் தலையை ஆட்ட பிரைட்டாக உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் ஷூட் பண்ணுறான். ஸோ அந்த சவுண்டை கேட்ட உடனே நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி விழுந்துடுறீங்க. சரி ஓகேடா, நான் அந்த பாட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. தெரியுது நிறைய பேர் அக்கா சீக்கிரம் போடுங்கன்னு சொல்கிறீங்க, பட் இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்காக கொஞ்சம் லேட்டாக வரும் எஃப்எஃப். ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகேடா, இதே மாதிரி உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் எஃப்எஃப் கேட்பாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்போஸ் ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். என் கூட பர்சனலாக பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் லவ் யூ ஸோ மச். சரங்கே பகுஷி போகிறே.